அனைவருக்கும் வணக்கம். வாரி படிப்பகத்தில் பிஜிடிஆர்பி தமிழ் பாடத்திற்காக புதிய பாடத்திட்டத்தின்படி ஒரு மெட்டீரியலை உருவாக்கியிருக்கோம். பல்வேறு மூல நூல்கள்ல இருந்து எடுக்கப்பட்ட நிறைய செய்திகளை கொடுத்திருக்கோம். அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுத்திருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை யூனிட் வைஸ் பிரிச்சு கொடுத்திருக்கோம். இந்த மெட்டீரியல் ஒரு புத்தகமா இருக்கும், 2 புத்தகமா இருக்கு. யூனிட் 1 to 5 ஒரு புக்காகவும் 6 to 10 ஒரு புக்காகவும் இருக்கும். ஒவ்வொரு புத்தகமும் கிட்டத்தட்ட 380 பேஜ் அந்த ரேஞ்சில் இருக்கும். 2 புத்தகமும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 780 800 பேஜ் அந்த ரவுண்ட்ல இருக்கும். புத்தகம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் இந்த மாதிரி தான் யூனிட் வைஸ் பிரித்து கொடுத்துருக்கோம். இப்போ யூனிட் 1 மொழியியல் அப்படின்னா 2022 இருந்து 2001 வரைக்குமான ரிவர்ஸ்ல கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு வருடமும் மொழியியல்ல எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க, என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க, இதையெல்லாம் நீங்க பார்த்துக்கலாம். இங்க பாருங்க, இது 2022 மதியம் நடந்த தேர்வுல கேட்கப்பட்ட கேள்வி. ஒண்ணு மட்டும் கொடுத்துருக்கோம், மற்றதெல்லாம் ஹைட் பண்ணி வச்சிருக்கோம். அதே போல 2022 காலையில நடந்த தேர்வு. இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரையும் யூனிட் வைஸ் பிரிச்சு கொடுத்துருக்கோம். இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். எப்படின்னா, என்ன கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு, ஸோ இனிமே என்ன நாம படிக்கணும், இந்த மாதிரியான ஒரு பகுப்பாய்வு செய்து நீங்க படிப்பதற்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் உடைய வினாத்தால் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அதனாலதான் அதை யூனிட் வைஸ் பிரிச்சு கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு யூனிட்டுக்குமே சங்க இலக்கியம்னா சங்க இலக்கியத்துல ஒவ்வொரு வருஷமும் எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க, காப்பியங்கள் எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி எல்லா யூனிட்டுக்குமே பிரிச்சு கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 2019 மொழியியல் கேட்கப்பட்ட கேள்வி. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை ஏன் நான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம், வராது, பட் வரலாம் ஒரு சில பேருக்கு. ஏன்னா ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட கேள்விகள் சில சமயங்கள்ல ரிப்பீட் ஆயிருக்கு, அப்படி இல்லைன்னா அதோடு தொடர்புடைய கேள்விகள் கண்டிப்பாக திரும்ப வந்திருக்கு. இதுக்கு இந்த ஸ்கிரீனை பாருங்க. 2013 ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. கோப்பெருஞ்சோழனோடு பிசிராந்தையார் போல் நட்பு கொண்ட மற்றொரு புலவர் யார்? ஆன்சர் பொத்தியா. பட் 2019 பாருங்க, ஒரு கேள்வி கேட்டாங்க. கோப்பெருஞ்சோழன் புதல்வன் பிறந்த பின் வா என கூறி வடக்கிருக்க வேண்டாம் என மறுத்தது எவரை? ஆன்சர் பொத்தியா. ஸோ ஒரு கேள்வி, அந்த கேள்வியில் இருக்கக்கூடிய ஆப்ஷனை வச்சு அடுத்த சில தேர்வுகளுக்கு ஒரு கேள்வி உருவாக்கி இருக்காங்க. அடுத்த ஒரு கேள்வி பாருங்க. இது 2017 கேட்டிருக்காங்க. 3 தமிழ்ச்சங்கம் இருந்தது உண்மை என்பவர் யார்? ஆன்சர் கா சுப்பிரமணிய பிள்ளை. இது 2019 மறுபடியும் கேட்டிருக்காங்க பாருங்க. முச்சங்கம் இருந்தது உண்மை என்பவர் காசு பிள்ளை. இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு. அடுத்த கேள்வி பாருங்க. 2007 ஒரு கேள்வி கேட்டாங்க. 5 இலக்கணத்திற்கும் விளக்கம் கூறும் முதல் இலக்கண நூல் எது? ஆன்சர் வீரசோழியம். இது 2019 மறுபடியும் கேட்டிருக்காங்க. 5 இலக்கணம் கூறும் முதல் இலக்கண நூல். இந்த மாதிரி நிறைய கேள்விகள் ஒண்ணு ரிப்பீட் ஆகுது, இல்ல அந்த கேள்வியில் இருக்கக்கூடிய ஆப்ஷனோட தொடர்புடைய வேறொரு கேள்வியை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை கண்டிப்பா பார்க்கணும். அந்த வினாக்களை அனலைஸ் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இலக்கிய வரலாறுகளையோ அல்லது மூல நூலையோ நீங்க படிச்சு பாருங்க. ஒரு கேள்வி எப்படி கேட்டிருக்காங்க, எங்க இருந்து கேட்டுக்கிறாங்க என்கிற ஒரு ஐடியா உங்களுக்கே வந்துடும். ஒரு கேள்வி எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு வந்துட்டாலே படிக்கிற போது உங்களாலேயே ஒரு கேள்வியை உருவாக்க முடியும். ஸோ ஒவ்வொரு யூனிட்லயுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை யூனிட் வைஸ் பிரிச்சு கொடுத்துருக்கோம். அதுவே பல நூற்றுக்கணக்கான வினாக்கள் உங்களுக்கு இருக்கு. அதை படிச்சுட்டு அதை ஒரு முறை படிச்சுட்டு இன்னும் என்னென்ன அந்த யூனிட்ல கேட்காம இருக்காங்க அப்படிங்கறத அனலைஸ் படிச்சாலே கண்டிப்பாக எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் ரொம்ப மெனக்கெட்டு இருக்கோம். இந்த புத்தகத்தை ரெடி பண்ணா கிட்டத்தட்ட 3-4 மாதங்களுக்கு முன்னாடியே நாங்கள் பண்ணியிருக்க முடியும். இது யூனிட் வைஸ் பிரிக்கிறதுக்கு ரொம்ப பெரிய வேலையா இருந்தது. அதனால இந்த புத்தகம் வெளிவரதுக்கு இவ்வளவு கால தாமதம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை தாண்டி சென்னையில கன்னிமாரா நூலகத்திலையும் அண்ணா நூற்றாண்டு நூலகத்திலையும் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த நூல்கள், உலக தமிழாராய்ச்சி நிறுவனம், சாகித்ய அகாடமி நிறுவனம், மிகச்சிறந்த தமிழறிஞர்கள் சாவி சுப்பிரமணியன், மா ராசமாணிக்கனார், சோனா கந்தசாமி, மு வரதராசனார், இன்னும் இந்த மாதிரி பல அறிஞர்களுடைய புத்தகங்கள்ல இருந்து எடுக்கப்பட்ட குறிப்புகள் வினாவிடைகளாக உங்களுக்கு கொடுத்திருக்கும். அதே போல மூல நூல்கள் இருக்கக்கூடிய செய்திகளை அப்படியே கட் பண்ணி
காப்பி பேஸ்ட் பண்ணிலாம் நாங்க கொடுக்கல. அந்த 3 நூல்களை நன்றா படிச்சு எதெல்லாம் கேள்வியாக வரும் அப்படிங்கிற என்னுடைய அனுபவத்துல அந்த கொஸ்டின் எடுத்து கொடுத்துருக்கோம். ரொம்ப நிறைய கண்டென்ட்லாம் இருக்காது. ஆஹ் ஆனா இருக்கிற கண்டென்ட் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தொல்காப்பியத்துல ஒரு நூற்பா இருக்குல்ல, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. இந்த மெட்டீரியல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வினாவும் ஒவ்வொரு வரியும் உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். பயனில்லாத எந்த ஒரு வரியும் இந்த மெட்டீரியல் இருக்காது. ஏன்னா அவ்வளவு தேர்ந்தெடுத்து இந்த மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். ஸோ தேவைப்படுபவர்கள் கமெண்ட்ல ஒரு வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மெட்டீரியலுடைய விலை கிட்டத்தட்ட 2000 ரூபாய்க்கு உள்ளதா இருக்கும். 1800 ரூபாய் அல்லது 2000 ரூபாய். எவ்வளவு பேர் வாங்குறதாங்க பொறுத்து தான் அந்த விலையை தீர்மானிக்க போறோம். அதே போல மிக குறைந்த அளவுல தான் புக்கை பிரிண்ட் பண்ண போறோம். தேவை இருக்கிறதுக்கு அளவு தான் பிரிண்ட் பண்ண போறோம், நிறைய பிரிண்ட் பண்ண போறல. அதனால உங்களுக்கு தேவை இருக்கு வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஒரு வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் ஜாயின் பண்ணிக்கங்க. மறுபடியும் சொல்றோம், விலை அதிகபட்சம் 2000 ரூபாய்க்கு உள்ளதா இருக்கும். 1800 ரூபாய் அல்லது 2000 ரூபாய். எவ்வளவு பேர் வாங்குறாங்க பொறுத்துதான் இந்த விலை இருக்கும். நிச்சயமாக இந்த மெட்டீரியல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ தேவையுள்ளவர்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ யூனிட் 1ஓட ஃபர்ஸ்ட் பேஜ் இப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த யூனிட்டோடைய சிலபஸ் என்னன்னு சொல்லியிருக்கோம். இந்த சிலபஸுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைப்பு சார்ந்தும் செய்திகள் உள்ள இருக்கும். கொஞ்சம் வினாவிடைகள் இருக்கும், கொஞ்சம் பிரீஃபாவும் இருக்கும். இது யூனிட் 10உடைய சிலபஸ். இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக் பேஸ் பண்ணி என்னென்ன கண்டென்ட் கிடைச்சிருக்கோ அது எல்லாமே கொடுத்துருக்கோம். தொல்லியல் சார்ந்து நிறைய கொடுத்துருக்கோம். புள்ளியலையும் இதழியல் இது ரெண்டுலையுமே நிறைய கேள்விகள் வர வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கணினி தமிழ், அறிவியல் தமிழ், இணைய தமிழ் இது பேஸ் பண்ணி 1-2 வினாக்கள் வரலாம். மற்றபடி வானொலி, தொலைக்காட்சி, திரைப்படங்கள் என்பதெல்லாம் ஜஸ்ட் சும்மா ஒரு இதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, ஆனா அது சார்ந்த சில செய்திகளையும் கொடுத்துருக்கோம். கிடைச்சவரையும் நிறைய செய்திகள் கொடுத்துருக்கோம். அது ரொம்ப அதுக்காக மெனக்கிட வேண்டாம் அப்படிங்கிறது எங்களுடைய இது. தேவைப்பட்டா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, டீட்டெயில்ஸ் சொல்றோம். நன்றி, வணக்கம்.